பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகை நினைவு கூறுகிற இந்த நாளில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்றவர் இன்றைக்கு நமக்காக பரமேறினார், உயிரோடு எழுந்தார். அவர் பூமியில் வாழ்ந்தபோது இயேசு சொன்னார், யோவான் 11:25 சொல்லும்போது, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றார். எவ்வளோ ஒரு அருமையான ஆண்டவரில் நமக்கு வாக்கு கொடுத்தார். அப்பா, மனுஷனுடைய வாழ்க்கை மண்ணோடு முடிவதில்லை, பூமியோடு முடிவதும் இல்லை. நான் உயிர்த்தெழுதலும் உயிரும் ஜீவனுமாய் இருக்கிறேன். லாசரை பார்த்து ஆண்டவர் இன்னைக்கு சொன்னார். அப்படி சொன்ன ஆண்டவர் உயிர் தெழுந்தாரா? 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தாரா? எதற்காக? நம்மை எழுப்புவதற்காக, நம்மை பரலோகம் கொண்டு போவதற்காக, நம்மை நித்தியத்தில் கொண்டு போய் இணைப்பதற்காக. பூமியோடு அந்த மண்ணோடு நம்முடைய வாழ்க்கை முடிவது இல்லை என்பதற்காக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாராம். அவர் பூமியில் வாழ்ந்தபோது சீசர்களை பார்த்து அடிக்கடி சொல்வார், நான் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருப்பேன் என்றார். அப்படி சொன்ன இயேசு அதை நிறைவேற்றினார். மத்தேயு 28 வசனத்தில் பார்க்கும் பொழுது, மார்த்தாலும் மரியாளும் மதலேனா மரியாளும் கல்லறையில் இயேசுவை தேடி போகிறாங்க. ஒரு தேவதூதர் தோன்றி சொல்லுகிறார், அவர் இங்கே இல்லை, மண்ணோடு மண்ணா இல்லை, கல்லறையிலும் இல்லை, அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். சொன்னார்ல, 3ஆம் நாள் உயிரோடு இழந்திருப்பேன், சொன்னபடியே உயிர்த்திட்டாருன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். அவர்கள் வேகமாக இந்த செய்தியை சீசர்களுக்கு போய் அறிவித்தார்களா? எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, அவர் இன்றைக்கு உயிரோடு எழுந்தது உண்டானால் உங்களை எழுப்புவார்ல, உங்கள் போராட்டத்தை மாற்றுவார்ல. எந்த காரியத்தில் விழுந்துட்டீங்க, எதில் படுத்து கிடக்கிறீங்க, எதில் உங்களை கை தூக்கி விட ஆள் இல்லை, என்ன வேதனை, என்ன புலம்பல், அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தது போல இன்றைக்கு அந்த ஆண்டவர் உங்களை எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். ஆகவே இன்னைக்கு அந்த ஆண்டவரை இந்த பண்டிகை நாளில், உயிர்த்தெழுந்த நாளை நினைவு கூறுகிற நாம் இன்றைக்கு எல்லா காரியத்திலும் தேவனால் உயிர்ப்பிக்கப்பட்டு பலப்படுத்தப்பட்டு இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். அவர் செத்து போனவர் அல்ல, கல்லறையிலே இருந்தவர் அல்ல, மரித்தேன், சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்றார். நான் அல்பாவும் ஒமேகாவும் என்று சொன்னவர். வெளிப்படுத்தல் 1:18 பாருங்கள், மரித்தேன் ஆனால் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்றார். அந்த தேவன் இன்றைக்கு யார் யார் பலவீனப்பட்டு உயிருக்கு போராடி ஆவியில் ஆத்துமாவில் பலனில்லாமல் ஊசலாடி கொண்டிருக்கிற அத்தனை பேரையும், சாவுக்கு ஏதுவான சரீரத்தையும் இன்றைக்கு உயிர்ப்பிப்பார். ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமைக்குள்ளே உங்களை கொண்டு போவார், நடத்தி செல்வார். ஆகவேதான் பலவீனப்பட்டு நடக்க முடியாமல் உயிருக்கு போராடி சரீரம் அழுகின யோபுவை ஆண்டவர் அவர் உயிர்ப்பித்தாரல. மீண்டும் 140 வருஷம் இந்த பூமியில் சுகத்தோடு பலத்தோடு வாழ உதவி செய்தார்ல. இன்னைக்கு அந்த ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அதனால தான் யோபு 19:25 யோபு பக்தன் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் யாரெல்லாம் இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறீங்களோ, ஜெபிக்கிறீங்களோ, உங்கள் துக்கத்தை சஞ்சலத்தை மாற்றி உங்கள் இருதயத்திற்கிற காயங்கள் வடுவுகளை நீக்கி உங்களை கம்பீரிக்க பண்ணி ஆசீர்வதித்து நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக, இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது யாரெல்லாம் ஆண்டவரே பலவீனப்பட்டு நம்பிக்கையிட்டு பலவிதமான போராட்டத்தில் சிக்கி தவிக்கிறார்களோ
அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயிர்த்தெழுந்த வல்லமையினால் சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பித்தருளும். இன்றைக்கு புது ஜீவன் இறங்கட்டும். பழைய பலவீனம் போராட்டம் மாறட்டும். நீ உயிர்த்தெழுந்த நம்முடைய வல்லமை ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் அற்புதம் செய்து நடத்துவதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.